ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில கூட நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்றோம். ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு அதிக நேரம் பதில் கிடைக்குது. ஒரு சில நேரங்களில நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல என்று சொன்னா நம்ம சற்று நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். ஏசாயா 59:2 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் என்று இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. நம்முடைய சிந்தையில கூட, நம்முடைய யோசனையில, நம்முடைய சிந்தனையில கூட மற்றவர்களை குறித்துதான தவறான எண்ணங்களை நம்ம கொண்டிருந்து அதற்கப்புறம் தேவனுடைய சன்னிதானத்துல நம்ம ஜெபிக்க சென்றால் கூட தேவன் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிப்பதே இல்லை. ஆனா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று அதே அதிகாரத்துல 59 சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகினதல்ல, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்படி இருக்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தரலன்னு சொன்னா நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் ஏதோ ஒரு காரியம் ஆண்டுடைய சமூகத்துல தடையா இருக்கலாம். நம்மை நாமே இந்த காலை வேளையில நிதானித்து பார்ப்போம். தேவனே, நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு இன்னும் பதில் தரலைன்னா அதற்கு நானே தான் காரணமா இருக்கிறேன். என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா எல்லாவற்றையும் நீர் பரிசுத்தமாக்குங்கப்பா. உமக்கேற்ற ஆண்டவரே ஒரு தூய்மையான பாத்திரமாய் என்னை மாற்றுங்க, என்னை வணைந்து கொள்ளுங்க என்று சொல்லி அப்பா சமூகத்துல கேட்டு இந்த ஜெபத்திற்கு நம்ம பதிலை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.